வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம குரில் நெடில் அதனோட மாற்றம் பொருள் இதை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இது நம்ம அதனோட மீனிங் என்ன தெரியணும், அது எப்படி மாறுபட்டிருக்குன்னு பார்த்தா தான் டிஎன்பிஎஸ்சியில் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். இதில் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோஸ் போட்டிருக்கோம், அதோட கண்டினியூஷன்ஸ் இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, கடல் அலைகள் வேகமாக வீசுகிறது, அம்மா என்னை அழைத்தார். இதில் லை பற்றின குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. அதாவது சின்ன லைனா அலைகளை குறிக்கும், இந்த லை அழைத்தார் அப்படின்ற அந்த மீனிங்கில் வருது. ஸோ இது ரெண்டுமே கரெக்டான ஆன்சர். கினபாலு மலை சபா மாநிலத்தில் உள்ளது, மாலை வேளையில் அண்ணன் பூப்பந்து விளையாடுவார். ஸோ இது மா கொடுத்துருக்காங்க. மலைன்றது மலையை குறிக்குது, இது கரெக்டு. மாலைன்றது மாலை வேலையை இங்கே இந்த தொடரில் இந்த மீனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கரெக்டான ஆன்சர். அடுத்து, என்னுடைய கைகளில் நகம் வளர்ந்துள்ளதால் அதனை வெட்டினேன். தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்த பாலனை நாகம் தீண்டியது. இங்கே நான் கொடுத்துருக்காங்க. இங்கே குரில் இந்த நகம் கரெக்டான வார்த்தைகளில் இடம்பெற்றிருக்கு. ஸோ இது கரெக்டான ஆன்சர். அதே போல் நாகம் தீண்டியது, நாகம்னா பாம்பு, இதுவுமே கரெக்டாக இந்த தொடரில் கரெக்டான மீனிங்கில் கொடுத்துருக்காங்க. அடுத்து, கீதா பல்வழியால் அழித்து கொண்டிருந்தால் சண்முகம் தினமும் காலையில் பால் பருகுவான். ஸோ இது பால், இது குரில், இது நெடில். ஸோ இதுவும் கரெக்டான ஆன்சர்ஸாக தான் இருக்குது. அடுத்து, வனம் கொடிய விலங்குகளின் வசிப்பிடமாகும். வனம்னா காடு. இங்கே மழை பெய்ய இருப்பதால் வானம் கருத்துள்ளது. ஸோ இங்கே வானம், இதுவும் கரெக்டான ஆன்சர். அடுத்து, பொருந்தா இணையை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, கண் கான், க குரில், கா நெடில் கரெக்டு. படம் பருவம், இதுதான் தவறுன்னு நினைக்கிறேன் அநேகமாக. களம் காலம், பட்டிப்பாட்டு. ஸோ இது எல்லாமே குரில் நெடில், அந்த எழுத்துக்கள் கரெக்டாக வந்திருக்கு. இதில் தான் நெடில் வரலை. ஸோ ஆன்சர் இது தான். அடுத்து, முதல் எழுத்தை நெடிலாக மாற்றி எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ முதல் எழுத்து மலை மாலை, குறை கூரை, துக்கம் தூக்கம், திட்டு தீட்டு. ஸோ இது எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின், பொருந்தாத இணையை தேர்ந்தெடு. தடை தாடை கரெக்டு. செய் அடி ஆடி படு பட்டு, இதுதான் பொருந்தாதது. இங்கே நெடில் பாட்டுன்னு வந்திருக்கணும். ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்து, அழகு நிலவு வானில் உலவுகிறாள், ஆடல் அழகி மேடையில் ஆடுகிறாள். இது ரெண்டுமே கரெக்டு. அதே போல், கடல் காற்றுக்கு இல்லை வேலி, காட்டு வழி வராதே தோழி. ஸோ இது கடல், க குரில், கா நெடில், இதுவும் கரெக்டான ஆன்சர். அடுத்து, பஞ்சு மிட்டாய் கேட்டால் வாணி, பாட்டு புத்தகம் கொடுத்தால் ராணி. இதுவுமே கரெக்டு. மணல் வீடு கட்டினர் அழகு சிறுமிகள், மாமரம் ஏறின சிறிய எறும்புகள். ஸோ இதுவுமே மா கரெக்டு. அடுத்து, மின்னல் ஒளி வானில் கான், மீனவர் வாழ்க்கை நீரில் தான். ஸோ இதுவுமே கரெக்டு. மின்னல் மீ. அடுத்து, பொருந்தா இணையை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்காங்க. கலை காலை, திட்டு தட்டு, கவி காவி, அணி ஆணி. இதில் இதுதான் தவறானது. திட்டு தீட்டுன்னு வரணும். ஓகே. அடுத்து, முதல் எழுத்தை நெடிலாக மாற்றி எழுதுன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே முதல் எழுத்து சிலை, இங்கே சீலை. தொடு தோடு, சுடு சூடு, கொடி கோடி. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட கண்டினியூஷன்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.